Srimad Bhagavatam, Canto 1, Chapter 3, Sloka number 25. 24. Tataha kalau sampravrutte kalau samhoya suradvisham buddho namanjana sutaha kekateshu bhavishyati tataha kalo sampravrutte sammohaya suradvisham buddho namanjana sutaha kekateshu bhavishyati tato kalo sampravrutte sammohaya suradvisham buddho namnam jana sutaha kekateshu bhavishyati tataha kalo sampravrutte sammohaya suradvisham buddho namanjana sutaha kekateshu bhavishyati tada adan பிறகு கலியுகம் சம்பிரபுத்தே விளைந்ததால் ஏமாற்றும் நோக்கத்திற்காக சூரர் பொறாமை கொண்டவர்கள் பகவான் புத்தர் எனும் பெயர் கொண்ட அஞ்சனா சுதா அவரது தாயார் அஞ்சனையாவார் கீகதேஷு கயா பீகார் மாநிலத்தில் பவிஷ்யதி நிகழும் பிறகு கலியுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் முதல்வராக புத்த பகவான் தோன்றுவார் நம்பிக்கையில் ஆஸ்திரியரிடம் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிபடுத்துவதே அவருடைய அவதாரமாக்கமாகும். முழுமுதற் கடவுளின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமான பகவான் புத்தர் அஞ்சனா தேவியின் புதல்வரான கயா பீகார் மாநிலத்தில் தோன்றினார். அவர் தனது சொந்த கருத்தான அகிம்சையை பிரச்சாரம் செய்து வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட மிருக பலியையும் கூட நிராகரித்தார். புத்த பகவான் தோன்றிய சமயத்தில் மக்கள் பொதுவாக நாஸ்திக தன்மை கொண்டவர்களாகவும் மிருக மாமிசத்தை விரும்பி உண்பவர்களாகவும் இருந்தனர். யாகபலி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு கசாப்பு கூடமாக மாற்றப்பட்டு இருந்தது. மேலும் மக்கள் மிருக பலியில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஈடுபட்டனர். நிராதரவான மிருகங்களின் மீது இரக்கம் கொண்ட புத்த பகவான் அகிம்சையை பிரச்சாரம் செய்தார். வேத கொள்கையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். மிருக பலியால் நேரிடும் தீய விளைவுகளையும் அவர் வலியுறுத்தினார். கடவுள் நம்பிக்கையற்றவர்களான குறைந்த அறிவுள்ள கலியுக மக்கள் அவரது கொள்கைகளை பின்பற்றினர். மேலும் இடைக்காலத்தில் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் அகிம்சையிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர். இது பகவானை உணரும் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஆரம்ப படியாகும். நாஸ்திகர்களை அவர் ஏமாற்றினார். ஏனெனில் அவரது கொள்கைகளை பின்பற்றிய அத்தகைய நாஸ்திகர்கள் கடவுளை நம்பவில்லை. ஆனால் தங்களது பரிபூர்ண நம்பிக்கையை அவர்கள் புத்த பகவானிடம் கொண்டிருந்தனர். புத்தர் பகவானுடைய அவதாரம் என்பதால் பகவான் புத்தரின் வடிவில் உள்ள கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி மாற்றப்பட்டனர். அதுவே புத்த பகவானின் கருணையாகும். அவர் நம்பிக்கையற்றவர்களை தம்மிடம் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தார். புத்த பகவானின் அவதாரத்திற்கு முன்பு மிருகங்களை கொள்வதே சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான செயலாக இருந்து வந்தது. மக்கள் இவற்றை வேத பலிகள் என கூறிக்கொண்டனர். அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரையின் வாயிலாக வேதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது தற்செயலாக வேதங்களை படிப்பவர்கள் மலர் மொழியால் வழித்தவறி செல்கின்றனர்.
அத்தகைய மூட பண்டிதர்களை பற்றிய ஒரு விளக்கம் பகவத்கீதையில் உள்ளது. அவிபஸ்சித தெய்வீகமான செய்தியை உணர்ந்தறியப்பட்ட சீட பரம்பரையின் ஆன்மீக பக்தர்களிடமிருந்து பெறுவதில் அக்கறை கொள்ளாமல் வேத இலக்கியங்களை பயிலும் மூட பண்டிதர்கள் குழப்பம் அடைவது உறுதி. அவர்கள் சமய சடங்குகளை அனைத்தும் என்று கருதுகின்றனர். அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை. பகவத்கீதையின்படி 15.15 வேதிஷ்ட சர்வை ரகம் ஏவ வேத்ய, வேதங்களில் உள்ள எல்லா முறைகளும் ஒருவரை படிப்படியாக பரமபுருஷரை அடையும் பாதையை நோக்கி அழைத்து செல்பவையாக உள்ளன. பரமபுருஷர் தனிப்பட்ட ஆத்மா, பிரபஞ்ச சூழ்நிலை மற்றும் இவற்றிற்கு இடையில் உள்ள உறவு ஆகியவற்றை அறிவதே வேத இலக்கியத்தின் முழு நோக்கமாகும். உறவு அறியப்பட்டவுடன் அது செயற்பட துவங்குகின்றது. அத்தகைய செயலின் பலனாக பகவானிடம் திரும்பி செல்லுதல் எனும் வாழ்வின் இறுதி நோக்கம் மிக சுலபமாக நிறைவேறுகின்றது. துரதிருஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத வேத பண்டிதர்கள் தூய்மை அடைவதற்குரிய சடங்குகளால் மட்டுமே கவரப்படுபவர்களாக உள்ளனர். இதனால் இயற்கையான முன்னேற்றம் தடைபடுகின்றது. நாஸ்திக தன்மை கொண்ட அத்தகைய குழப்பமடைந்த மக்களுக்கு புத்த பகவான் இறை நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறார். ஆகவே முதலாவதாக அவர் மிருகங்களை கொள்ளும் பழக்கத்தை தடுக்க விரும்பினார். பகவானிடம் திரும்பிச் செல்லும் வழியில் மிருகங்களை கொள்பவர்கள் ஆபத்தான பேர்வழிகளாக உள்ளனர். ஆத்மா சில சமயங்களில் மிருகம் அல்லது ஜீவராசி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே மிருகவதை செய்பவர்கள் மற்றும் ஆத்மாவின் தனித்தன்மையை இழந்தவர்கள் ஆகிய இருவருமே மிருகவதை புரிந்தவர்கள் ஆவர். மிருகங்களை கொள்பவர்களால் பரமபுருஷனின் உன்னத செய்தியை சுவைத்து அனுபவிக்க முடியாது என்று பரீட்சித் மகாராஜன் கூறினார். ஆகவே பகவானை அடையும் வழியில் மக்களை பயிற்றுவிக்க வேண்டுமானால் முதலில் அவர்களுக்கு மேலே கூறியவாறு மிருகவதையை கைவிடுமாறு கற்பிக்க வேண்டும். ஆன்மீக தன்னுணர்வு பெறுவதற்கும் மிருகவதைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது புத்தி கெட்டதனமாகும். கலியுகத்தின் கோளாறினால் ஆபத்தான இந்த தத்துவத்தை ஆதரிக்கும் பெயரளவிலான சன்னியாசிகளை பலர் முளைத்துள்ளனர். இவ்வேதங்களின் பெயரில் இவர்கள் மிருகவதையை பிரச்சாரம் செய்கின்றனர். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரும் மௌலானா சந்த் காஜி சாஹிப் என்பவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் இவ்விஷயம் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளது. வேதங்களில் கூறப்பட்டுள்ள மிருகபலியானது கசாபு கூடத்தில் நிகழும் கட்டுப்பாடற்ற மிருகவதையிலிருந்து வேறுபட்டதாகும். அசுரர்கள் அல்லது பெயரளவிலான வேத பண்டிதர்கள் வேதங்களில் உள்ள மிருகபலியை ஆதாரமாக காட்டுவதால் புத்த பகவான் வேதங்களின் அதிகாரத்தை போலியாக மறுத்துள்ளார். மிருகவதை எனும் துர்குணத்திலிருந்து மக்களை காக்கவும் உலகளாவிய சகோதரத்துவம், அமைதி, நேர்மை மற்றும் சமத்துவம் ஆகியவை பற்றி கூச்சலிடும் மூத்த சகோதரர்களால் நிராதரவான மிருகங்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவுமே பகவான் புத்தர் வேதங்களை மறுத்தார். மிருகவதை இருக்கும்போது நீதி இருக்காது. பகவான் புத்தர் அதை முற்றிலும் நிறுத்திவிட விரும்பினார். இதனால் தான் அவரது அகிம்சை கொள்கை இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட பரப்பப்பட்டது. ವಾಸ್ತವವಾಗಿ ಭಗವಾನ್ ಬುದ್ಧನ ತತ್ವವನ್ನು ನಾಸ್ತಿಕ ತತ್ವವೆಂದು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನನ್ನು ಅದು ನಂಬುವುದಿಲ್ಲ. ಬೌದ್ಧ ಧರ್ಮವು ವೇದಗಳ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದೇ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ. ಆದರೆ ಇದು ಭಗವಂತನು ವಾಸ್ತವವನ್ನು ಮುಚ್ಚಿಡುವ ಉಪಾಯ ಕ್ರಿಯೆ ಮಾತ್ರ. ಭಗವಾನ್ ಬುದ್ಧನು ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷನ ಅವತಾರವಾಗಿದ್ದಾನೆ. ಆಗಿರುವಾಗ ವೇದಜ್ಞಾನದ ಮೂಲ ಪ್ರತಿಪಾದಕನೇ ಆತ. ಅವನು ವೈದಿಕ ತತ್ವವನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಆದರೆ ಅವನು ವೇದಗಳನ್ನು ಮೇಲು ನಿರಾಕರಿಸಲು ಕಾರಣ ಸುರದ್ವೇಷರು ಅಥವಾ ಅಸುರರು ದೈವ ಭಕ್ತರು ಯಾವತ್ತಿನ ವೈರಿಗಳಾಗಿದ್ದು ವೇದ ಗ್ರಂಥಗಳ ಆಧಾರದಿಂದಲೇ ಗೋಹತ್ಯೆ ಅಥವಾ ಪ್ರಾಣಿ ಹತ್ಯೆಗಳನ್ನು ಸಮರ್ಥಿಸುತ್ತಿದ್ದು, ಈಗ ಇದೇ ಕೆಲಸವನ್ನು ಆಧುನಿಕ ಕಾರಣಗೊಂಡು ಸನ್ಯಾಸಿಗಳು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಭಗವಾನ್ ಬುದ್ಧನು ವೇದಗಳ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಸರಸಗಟ್ಟಾಗಿ ತಿರಸ್ಕರಿಸಬೇಕಾಗಿ ಬಂತು. ಇದೊಂದು ಕೇವಲ ತಾಂತ್ರಿಕ ಉಪಾಯ. ಹಾಗಲ್ಲವಾಗಿದ್ದರೆ ಬುದ್ಧನನ್ನು ಭಗವಂತನ ಅವತಾರವೆಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ವೈಷ್ಣವ ಆಚಾರ್ಯನಾದ ಜಯದೇವನಂತಹ ಕವಿಗಳ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಗೀತೆಗಳಲ್ಲಿ ಬುದ್ಧನನ್ನು ಆರಾಧಿಸಲಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಭಗವಾನ್ ಬುದ್ಧನು ವೇದಗಳ ಮೂಲಭೂತ ತತ್ವಗಳನ್ನು ತಾತ್ಕಾಲಕ್ಕೆ ಹೊಂದಿಕೆಯಾಗುವಂತೆ ಬೋಧಿಸಿದರು. ಶಂಕರಾಚಾರ್ಯರು ಮಾಡಿದ ಹಾಗೆಯೇ
ವೇದಗಳ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದೇ ಬುದ್ಧನ ಉದ್ದೇಶವಾಗಿತ್ತು. ಆದುದರಿಂದಲೇ ಭಗವಾನ್ ಬುದ್ಧ ಮತ್ತು ಆಚಾರ್ಯ ಶಂಕರರು ದೇವಸ್ಥಿಕ್ಯದ ಮಾರ್ಗಗಳನ್ನು ತೆರೆದರು. ವೈಷ್ಣವ ಆಚಾರ್ಯರು ಆದರೂ ಮುಖ್ಯವಾಗಿ ಭಗವಾನ್ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಭಗವದ್ಧಾಮಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗುವ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಜನತೆಯನ್ನು ಮುನ್ನಡೆಸಿದರು. 25 ಇನ್ನು ಓದಿ ಭಗವಾನ್ ಬುದ್ಧನ ಅಹಿಂಸೆ ತತ್ವದಲ್ಲಿ ಈಗ ಜನರು ಆಸಕ್ತಿ ವಹಿಸುತ್ತಿರುವುದು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಆದರೆ ಈ ಜನರು ಆ ಅಹಿಂಸಾ ತತ್ವವನ್ನು ನಿಜಕ್ಕೂ ಗಂಭೀರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಖಾಸಗಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಚ್ಚಿಸಬಲ್ಲರೆ? ಹಾಗೆ ಮಾಡದಿದ್ದರೆ ಅವರ ಅಹಿಂಸಾ ತತ್ವಕ್ಕೆ ಯಾವ ಅರ್ಥವೂ ಇಲ್ಲ. ಕಲಿಯುಗದ 5000 ವರ್ಷಗಳ ಹಿಂದಿನ ಆರಂಭಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಮುಂಚಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದ ರಚನೆಯಾಗಿದೆ. ಭಗವಾನ್ ಬುದ್ಧನು ಅವತರಿಸಿದ್ದು ಸುಮಾರು 2600 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. ಆದರೆ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದಲ್ಲಿ ಭಗವಾನ್ ಬುದ್ಧನ ಬಗ್ಗೆ ಅವನು ಅವತರಿಸುವ ಮೊದಲು ಉಲ್ಲೇಖಿಸಲಾಗಿದೆ. ಪಾರದರ್ಶಿಯಾದ ಈ ಗ್ರಂಥದ ಅಧಿಕೃತತೆ ಅಂತಹ ಮಟ್ಟದ್ದು. ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದಲ್ಲಿ ಇಂತಹ ಅನೇಕ ಭವಿಷ್ಯತ್ ವಾಣಿಗಳಿವೆ ಮತ್ತು ಕಾಲಕಾಲಕ್ಕೆ ಅವು ಸತ್ಯವಾಗಿ ಪರಿಣಮಿಸಿದೆ. ದ್ವೇಷಮುಕ್ತವಾದ ಭ್ರಮಾತೀತವಾದ ಮೋಸಗಾರಿಕೆ ಅಪರಿಪೂರ್ಣತೆಗಳಿಂದ ಮುಕ್ತವಾದ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದ ಪ್ರಶ್ನಾತೀತ ಪ್ರಾಮಾಣ್ಯವನ್ನು ಈ ಅಂಶಗಳನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ತಪ್ಪು ಮಾಡುವುದು, ಭ್ರಮಾಧೀನವಾಗುವುದು, ಮೋಸ ಮಾಡುವುದು ಮತ್ತು ಅಪರಿಪೂರ್ಣ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಹೊಂದಿರುವುದು ಬದ್ಧಾತ್ಮರೆಲ್ಲರ 4 ದ್ವೇಷಗಳಾಗಿವೆ. ಆದುದರಿಂದಲೇ ಮುಂದೆಂದೂ ಸಂಭವಿಸಬಹುದಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ಶ್ರೀಮದ್ಭಾಗವತದಲ್ಲಿ ಪೂರ್ವಭಾವಿಯಾಗಿಯೇ ಕಾಣಲಾಗಿದೆ ಮತ್ತು ಮುಂದುಡಿಯಲಾಗಿದೆ. 25 ಅತೋಸೋ ಯುಗ ಸಂಧ್ಯಾಯಾಂ ದಾಸ್ಯು ಪ್ರಯೇಷು ರಾಜಸು ಜನಿತ ವಿಷ್ಣು ಯಶಸೋ ನಾಮ್ನಾ ಕಲ್ಕಿ ಜಗತ್ಪತಿ. அதன் பிறகு அசௌ அதே இறைவன் யுக சந்தியாயாம் யுகவின் சேர்க்கையின் போது தாஸ்யோ தஸ்யோ கொள்ளையடிப்பது ஏறக்குறைய எல்லாமே ராஜசு ஆளுநர்களும் விஷ்ணுவின் பெயர் கொண்ட யசஸ என்ற துணை பெயர் கொண்ட கல்கி பகவானின் அவதாரம் ஜெகத்பதி அதன் பிறகு இரு யுகங்கள் இணையும் சமயத்தில் சிருஷ்டியின் அதிபதியான பகவான் கல்கி அவதாரத்தை ஏற்று விஷ்ணு யசாவின் புதல்வராக தோன்றுவார். சமயத்தில் பூமி ஆள்பவர்கள் கொள்ளக்காரர்களாக மாறியிருப்பார்கள். இது முழுமுதற் கடவுளின் அவதாரமான பகவான் கல்கியின் தோற்றத்தை பற்றி மற்றும் ஒரு முன்னறிவிப்பாகும். கலியுகத்தின் முடிவும் சத்தியயுகத்தின் துவக்கமும் சந்திக்கும் வேளையில் அவர் தோன்றுவார். சத்திய, திரேத, துவாபர மற்றும் கலி ஆகிய 4 யுகங்களை கொண்ட சக்கரம் பஞ்சாங்கம் மாதங்களைப் போலவே சுழல்கின்றது. தற்போதைய கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் நீடிக்கும். அது குருஷேத்திர யுத்தத்திற்கு பிறகு அல்லது பரீட்சித் மகாராஜின் ஆட்சிக்கு பிறகு 5000 ஆண்டுகளை மட்டுமே நாம் கடந்துள்ளோம். எனவே கலியுகம் முடிவடைய இன்னும் 4,27,000 ஆண்டுகள் உள்ளன. ஆகவே ஸ்ரீமத்
ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை போல் இக்கால அளவின் முடிவில் பகவான் கல்கி அவதாரமாக தோன்றுவார். அவரது தந்தையும் ஒரு கற்றறிந்த பிராமணருமான விஷ்ணு யசாவின் பெயரும் சம்பல் எனும் கிராமத்தின் பெயரும் கூட பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலே கூறியபடி இந்த முன்னறிவிப்புகளை அனைத்தும் வரிசை கிரமமாக உண்மை என நிரூபிக்கப்படும். அதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரமாகும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஸோ கடந்த சில மாதத்துலேருந்து நம்ம வந்து இந்த பகவானோட அவதாரங்களை பற்றி நம்ம சர்ச்சை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். எத்தனை அவதாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு? 22 அவதாரத்தில் நம்ம 20 அவதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே புத்தன் அவதாரம் மறுபடியும் கல்கி அவதாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு சர்ச்சை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் சௌனகா ருஷிமுனி அவரோட குழுவில் வந்து கேட்ட கேள்விகள் 6 கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, பகவானோட லீலா அவதாரங்கள் வந்து என்ன உத்தேசத்துக்காக அவர் வந்து லீலா அவதாரங்கள் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி அவங்க முன்னிட்டனால அதுக்கு சூத கோஸ்வாமி வந்து இப்போ பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த 22 அவதாரத்தை பற்றி அதுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம மறந்துடுறோம், அந்த 6 கேள்விகளை பற்றி மறந்துடுறோம். அந்த 6 கேள்விகளுக்கு எல்லாமே எல்லா ஆன்சரும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அப்படி ஒரு கேள்வி வந்து பகவானோட லீலா அவதாரமோட உத்தேசம் என்ன, அந்த உத்தேசத்துக்கு 22 அவதாரத்தை பற்றி வியாசதேவர் எழுதிவிட்டு அந்தந்த ஒரு அவதாரமோட நோக்கம் என்ன, எதுக்காக வந்து நம்ம இந்த அவதாரம் பகவான் எடுக்கிறாங்க, யாருக்காக எடுக்கிறாங்க, அதோட முக்கியமான நோக்கம்ன்றது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது புத்தரோட அவதாரம் எதுக்காக புத்தரோட அவதாரம் எடுத்தார், புத்தரோட அவதாரம் எடுக்கிறதோட நோக்கம் என்ன பர்பஸ்ஸு, எதுக்காக எடுத்தாங்கன்றது வந்து இதில் வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக புத்தரோட அவதாரம் வந்து ஒரு சூன்யவாதி அவதாரம், பகவானே இல்லை, அதில் பகவானை பற்றி தியானமே பண்ணுறதில்ல, அவங்க சூன்யவாதின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ புத்தன் அவதாரம் வந்து பகவானை நோக்கி நம்ம போக முடியாது, பகவானை அடையவும் முடியாது. ஆனால் இருந்தாலும் பகவான் வந்து இந்த புத்தன் அவதாரம் தோன்றினார். எதுக்காக தோன்றினாருன்னா, இந்த புத்த அவதாரம் வந்து 2600 வருடங்கள் முன்னாடி பகவான் புத்தன் வந்து தோன்றினார். அதாவது பாகவதம் சொல்லி முடிச்சிட்டாங்க, 5000 வருடங்கள் முன்னாடியே பாகவதம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தன் அவதாரமே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகவதத்தில் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி பகவான் புத்த அவதாரம் எடுக்கிறாரு, இந்த மாதிரி கல்கி அவதாரம் எடுக்க போகிறாருன்றது வந்து முன்னாடியே பாகவதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த டேட்டில் நீங்கள் கட்டணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும்ன்றது எப்படி முன்னாடியே ப்ரேயராக நோட்டீஸ் கட்டுறாங்களோ அந்த மாதிரி 5000 வருடங்கள் முன்னாடியே பாகவதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதம் வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், ரொம்ப முன்கூட்டியே நடக்கிறது வந்து இப்போவே சொல்லிடுறாங்க, ஆல்ரெடி பின்னாலேயே சொல்லிடுறாங்க. பாகவதத்தில் கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் கல்கி அவதாரமே எடுக்கல, ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க. புத்தர் அவதாரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாகவதத்தில் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. 5000 வருடங்கள் முன்னாடி பாகவதத்தை சொன்னது
அதுக்கப்புறம் சொன்ன பிறகு தான் 2600 வருடங்கள் முன்னாடி தான் புத்தர் அவதாரமாக எடுக்கிறாரு. என்ன காரணம்னா புத்தர் வந்து சித்தார்த்தா, அவரோட பேர் வந்து சித்தார்த்தா. இவர் அரண்மனையிலேயே வாழ்ந்து சொகசோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பார் சித்தார்த்தா. அவரை வந்து அவங்க அப்பா வந்து வெளியவே அதை அனுப்ப மாட்டார். வெளியே அனுப்பாமையே அவங்க வந்து வளர விட்டாங்க. அப்படி என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து அவர் வெளியே வராரு. அதாவது அரண்மனையை விட்டு வெளியே வந்து என்னென்ன நடக்குது, எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியே வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா அவர் ஒன்றா பார்க்குறாரு, ஒரு விபத்தாக பார்க்குறாரு. ஒரு நபர் வந்து உடலை விட்டு சாவை பார்த்துட்ருக்காரு. இன்னொருத்தர் வந்து பிறப்பு எடுத்துகிட்டு அந்த ஒரு தாய் வந்து கஷ்டப்படுறாரு. இன்னொருத்தர் வந்து எங்கே பார்த்தாலும் விலங்குகளை வந்து ஸ்லாட்டர் ஹவுசஸ், என்ன சொல்கிறது அதுக்கு, இது கசாப்பு கடைகள், எங்கே பார்த்தாலும் கசாப்பு கடைகள். ஒரு விலங்காக வந்து வெட்டுறது, அதை வந்து இது நாக்கு ருச்சிக்காக சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு சித்தார்த்தாக்கு வந்து ஒரு மாதிரி மனம் வந்து இதாகிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக, அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் கசாப்பு கடைங்கள். இப்போ கலியுகத்தில் அதுதான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அங்கே ஸ்கூலுக்கு முன்னாடி போனால், ராகவேந்திரா கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் லைனாக கசாப்பு கடை. அது என்ன, பீஃப் கடைங்க. இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே பாண்டரங்க சுவாமி கோயில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பாண்டரங்க ஆப்போசிட்டாகவே லைனாக இருக்குது. அரசாங்கமும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா தான் இருக்காங்க. எதுக்காக? அவங்களோட சுயநலத்துக்காக, ஓட்டு பேங்குக்காக. அந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படியே விட்டுருக்காங்க. யாரையும் கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இது யாரோட நாடு? பரத வருஷத்த நாடு. இது என்ன நாடு? சனாதன தர்மத்தை வந்து நிலைநாட்டுற நாடு. ஒரு சனாதன தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கிற ஒரு நாடு. இந்த நாட்டிலே இந்த மாதிரி அப்போவே புத்தா வந்து வெஜிடேரியனுக்கு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது அவர் தான். வெஜிடேரியனுக்கு என்ன சொல்கிறீங்க, சைவத்தை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணதே புத்தார் தான். எப்போது? 2600 வருடங்கள் முன்னாடியே அவர் அறிமுகம் பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் பார்த்துட்டு யாருமே நீங்கள் வந்து அது பார்த்துட்டு அவரால் தாங்கிக்க முடியல. அதை என்ன பண்ணார், பீகார்கிட்ட போனாங்க. பீகார்கிட்ட போய் கயான்ற ஒரு இடத்துல வந்து உட்காந்தார். தவம் பண்ணுறதுக்காக உட்காந்தார். அந்த தவத்தில் அவருக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் ஆச்சு, அவனுக்கு ஞானோதயம் ஆச்சு. அந்த ஞானோதயம் ஆன உடனே அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இனிமேல் யாரையும் வந்து நம்ம வந்து வதம் பண்ணக்கூடாது, விலங்குகளை வந்து வதம் பண்ணுறது வந்து நம்ம தவிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரச்சாரம் தோணுனாங்க, நீங்கள் யாருமே இனிமேல் வந்து விலங்குகளை வந்து வெட்டாதீங்க, கசாப்பு கடைங்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, எங்கேயும் கசாப்படை இப்போ நாங்கள் விலங்குகளை வந்து யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ஆல்ரெடி வந்து இது வந்து கர்மகாண்டத்தில் இருக்குது, சாஸ்திரங்கள் இருக்குது, அதனால தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணார் புத்தர், அதை வந்து நிறுத்தத்துக்காக நீங்கள் சாஸ்திரங்களை படிக்காதீங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இனிமேல் வேண்டாம். ஏன்னா அது சாஸ்திரங்களை படித்தாதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ புத்தரை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அப்போ யாருமே ஒரு ஆன்மீகவாதி இல்லை. அதனால் புத்தர் என்ன பண்ணார், நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி வேதங்களை வந்து நிறுத்திட்டார். யாருமே படிக்கிறது வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, புத்தர் வந்து வேதங்களை படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. முன்னாடியே நம்மளுக்கு ரொம்ப ஜாலி தான், வேதங்களை படிக்காமல் பக்தி பண்ணாமல் இருந்தால், எதுவும் தபஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அதனால் எல்லோரும் நிறுத்திட்டாங்க. அப்போது அது அஹிம்சான்ற ஒரு பொருளை வந்து கொண்டு வந்து விலங்குகளை வந்து விலங்குகளை உயிரை காப்பாற்றுறதுக்காக புத்தர் வந்து இந்த ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேதங்களை படிக்கிறவங்களே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, பகவான் கிருஷ்ணர் வந்து யோசனை பண்ணி புத்தரோட அவதாரம் முடித்த பிறகு என்ன பண்ணார், பிராமணோட அவதாரத்தில் சங்கராச்சாரிய ரூபத்தில் வந்தார். சங்கராச்சாரிய ரூபம் வந்து நீங்கள் எல்லாருமே வேதங்களை படிக்கலாம், எல்லாருமே நீங்கள் வேதங்களை வந்து படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், நூல்களை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அருவவாதத்தை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அருவவாதத்தை அறிமுகம் பண்ணி பகவானும் நாம் எல்லாருமே ஒன்று தான், பகவான் வந்து ஒரு ஜோதி தான், ஒரு ஜோதி ஸ்வரூபம் தான் சொல்லி அவங்க வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கராச்சாரிய ரூபத்தில் வந்து புத்தர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் புத்தர் அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது வரலன்னா என்னாச்சுன்னா, எல்லாருமே விலங்குகளை வந்து இன்னும்
கொள்வது வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதில் போயிடும், ஒரு ரேஞ்சில் போயிடும், ஸ்பீடில் போயிடும். அதனால் அதை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, புத்தர் அந்த மாதிரி அஹிம்சான்ற ஒரு பద్ధதியை கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் வந்து வேதங்களே படிக்காமல் இருந்துட்டால் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும், மக்கள் வந்து நாஸ்திகர் ஆகிடுவாங்க. அந்த தீசிசமை, அந்த ஆஸ்திகத்துவத்தை கொண்டு வரதுக்காக சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், நீங்கள் மறுபடியும் வேதங்களை படிங்க, வேத நூல்களை படிங்கன்னு சொல்லி சங்கராச்சாரியர் கொண்டு வந்தாங்க. இது ஜெயதேவ கோஸ்வாமி வந்து இது பண்ணியிருக்காங்க, இது இப்போ கம்பைல் பண்ணியிருக்காங்க ஒரு பாடம். அந்த தசாவதாரங்களை வந்து கேசவ த்ரூதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரா சொல்லி கேசவ த்ரூதா புத்த ரூபா நரஹரி ஒரு இதுக்கும் அவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பாடல் எழுதியிருக்கார், தசாவதார ஸ்தோத்திரம்னு சொல்லி. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஜெயதேவ கோஸ்வாமி. இருக்கா கீர்த்தன் புக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சங்கராச்சாரியர் வந்து அந்த வேதத்தோட அத்தாரிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அதை வந்து சிபாரசு பண்ணாங்க. ஏன்னா ஆஸ்திகவாதத்தை வந்து கொண்டு வரதுக்காக என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான்கிட்ட போகிறது எப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. 500 வருடங்கள் முன்னாடி பகவான்கிட்ட எப்படி எந்த போகிறதுக்கு என்ன வழி, எப்படி நம்ம வந்து ஆராதனை பண்ணோம், எப்படி வந்து அத்தியாயனம் பண்ணோம், எப்படி நம்ம பக்தி தொண்டு பண்ணோன்றது வந்து சைத்தன்ய மகாபிரபு காமிச்சு கொடுத்தாரு. ஸோ வி ஆர் கிளாட் தட் பீப்புள் ஆர் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இன் நான் வயலண்ட் மூமெண்ட் ஆஃப் த லார்ட் புத்தா. ஸோ புத்தர் வந்ததுனால என்னாச்சு, ஒரு அளவுக்கு வந்து விலங்குகளை வந்து கொள்வது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் சங்கராச்சாரியர் வந்த பிறகு என்னாச்சு, சாஸ்திரங்களை படிக்காமே இருந்தவங்கெல்லாம் சாஸ்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாகவதம் வந்து கம்போஸ் ஜஸ்ட் prior to the beginning of the age Kali. So such is the authority of this clear scripture. There are many prophecies that on their being fulfilled one after another they will indicate the positive standing of Srimad Bhagavatam. இப்போ நீங்கள் பார்த்தா ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங் ஒரு 2 வருடமாக எங்கே பார்த்தாலும் புத்தரோட சிலை, வீட்டில் புதுசாக வீடு கட்டினா புத்தரோட சிலையை உட்கார வச்சுருவார். எங்கே போனாலும் ஒரு ட்ரெண்டிங்கு. ஏன் தெரியுங்க, இதுக்கு இது இப்படி வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இத்தனை வருடம் இல்லாமல் இருந்தது, இப்போ உடனே புத்தரை பார்த்து எல்லாரையும் புத்தர் சிலையை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஒன்று அமைதி சாந்திக்காக ஒன்று. இன்னொன்று என்னதுன்னா, அந்த சிலையை பண்ணுறாங்களே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக புத்தரை வந்து இத்தனை வருடமாக இல்லாத ஒரு புத்தர் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா, பணம் சம்பாதிக்கிற அந்த மூளைகள் இருப்பாங்க, அந்த மூளை வேலை பண்ணுது. புதுசாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு கொண்டு போடுவாங்க ஒரு இதுக்கும். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கணும் இல்லையா, பழசே இருந்தால் பழைய ஃபோட்டோஸு பழைய விக்கிரகங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க, யாருக்குமே இது வருதில்ல. ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் ஒரு பெரிய ஆள், ஒரு சினி ஆக்டர், ஒரு செலிப்ரிட்டி, அவங்க வீட்டில் ஒரு புத்தரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் இங்கே வச்சான், இவன் வந்து இவங்க சினி ஆக்டர் வீட்டில் வந்து புத்தர் இருக்காரு சொல்லி எல்லாருமே அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னாச்சுன்னா, புத்தரை வந்து ஒரு அவங்க இதுக்கு என்ன சொல்கிறது, மற்றவங்க வந்து இவங்க வீட்டில் புத்தர் இருக்காங்க, இந்த வீடு நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி சாந்திக்காக இல்லை வாஸ்துக்காக இந்த மாதிரிலாம் கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை அதில் வந்து ஜோடிக்கிறாங்க, ஜோடிச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பகவானை வந்து மாத்தியமமாக வச்சுக்கிட்டு நடுவில் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அவதாரமான நோக்கமே என்னென்னா, பகவானோட நோக்கமே வந்து அஹிம்சா, புத்தரோட நோக்கமே அஹிம்சா கொண்டு வரதுக்காக தான் அவர் வந்தார். ஆனால் பௌத்திசம் வந்து டோட்டலாக ஃபெயில்யூர், அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்க சும்மா இப்படி உக்காந்து எதுவுமே இல்லை. பகவான் சங்கராச்சாரியாவது ஜோதியை வந்து மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க, ஜோதியை வந்து தபஸ் பண்ணி அது மேலே நீங்கள் தியானம் பண்ணி போய் நீங்கள் ஐக்கியமாயிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எதுவுமே இல்லை, சூன்யவாதி. இதை வந்து பௌத்த மதம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இது தேவைப்பட்டது, அதனால தான் பகவான் வந்து அந்த புத்தர் அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் புத்தர் அவதாரம் தான், உண்மையான கிருஷ்ணனோட அவதாரம் தான் அது. ஸோ இங்கே கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு பாகவதம்ல ஒரு ஸ்லோகா இருக்குது. இந்த கல்கி அவதாரத்தை பற்றி இது சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தை பற்றி ஒரு ஸ்லோகா இருக்குது, தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? ஸ்லோகா வந்து கிருஷ்ணவர்ணம் சொல்லுங்க, கிருஷ்ணவர்ணம் திசா கிருஷ்ணம் சாங்கோ அபாங்கஸ்ய பார்ஷதம் யக்னைர் சங்கீர்த்தன பிராயைர் யஜந்தி ஹி சுமேதசஹ. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம், சத்யயுகா திரேதா துவாபர கலியுகா. இந்த கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம், பகவான் வந்து ஒரு யுகத்திலையும் ஒரு வண்ணத்தில் வருவாங்க. அதாவது ரெட்டு, ப்ளூ,
ரெட், ஒயிட், பிளாக், அப்புறம் வந்து கோல்டு, இந்த 4 கலரில் வராங்க. ஸோ சத்தியுகத்தில் வந்து சிவப்பு, அப்புறம் திரேதாயுகத்தில் வந்து ரெட்டு, ஒயிட்டு, அப்புறம் வந்து ப்ளூ, அப்புறம் வந்து கோல்டு கலர். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து மால்டன் கோல்டு கலரில் வராங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்து தங்கத்தை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணால் கரைச்சா என்ன கலர் வரும் அந்த கலரில் வராங்க. இதே மாதிரி தான் கல்கி கூட அவதாரத்துக்கு கூட இந்த ஸ்லோகா இப்போ வந்திருக்குது. இந்த இப்போ நம்ம ஸ்லோகா படிக்கிறது வந்து கல்கி அவதாரம் ஆல்ரெடி பாகவதமில் சொல்லப்பட்டிருக்குன்றது தெரிவிக்கிறதுக்காக தான் இங்கே சொல்கிறாங்க. பாகவதம் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே இந்த அவதாரம் நான் இந்த அவதாரம் சொல்லி சொல்லக்கூடாதுன்றது முதலே பாகவதமில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா. அப்போது விகே நாயுடுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், எல்ஐசி ஏஜென்ட்டு. பிரபுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, நானே கல்கி அவதாரம்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன் அவர் நாயுடு. நானே கல்கி அவதாரம், நான் தான் இந்த சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, அந்த கல்கி நான் தான், கல்கி பகவானே நான் தான் சொல்லி எல்லா இடத்தையும் பரப்பிட்டாங்க. நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நான் தான் விஷ்ணு அவதாரம் சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாய்பாபா வந்தார், அவரு நானே விஷ்ணு அவதாரம் சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா, சொன்னாங்க நானே கடவுள்ன்ட்டாரு. அதனால தான் பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம்ல முன்னாடியே சொல்லிட்டாங்க, கல்கி பகவான் எந்த இடத்துல வந்து இது எடுக்கிறாங்க, பிறப்பு எடுக்கிறாங்க, மத்திய பிரதேச சம்பல்ன்ற ஒரு இடத்துல. யார் அவங்க அப்பா பேர் என்ன? விஷ்ணு யசான்ற பேர் அவங்களோட இதில் தான் அவங்க வந்து தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரை பேர் கூட இருக்கு, தேவஹுதா குதிரை பேர். யாரு? கல்கி பகவான் எப்படி வர்றாருன்னா, குதிரை மேலே உட்காந்து ஒரு கட்கத்தை வச்சுக்கிட்டு வராரு. அந்த குதிரை பேர் கூட தேவஹதான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, தேவதத்தா. ஸோ அந்த எதுக்காக கல்கி பகவானை வந்து இந்த கல்கி அவதாரம் எடுக்கிறோன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒருத்தர் இல்லை, விகே நாயுடு ஒருத்தர் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டு, இன்னொருத்தர் வந்து பாகிஸ்தானில் நிறைய பேர். எங்கள் முகமது ப்ராஃபெட் தான், நான் தான் முகமது ப்ராஃபெட்டு இந்த நீங்கள் சொன்னாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்களே அவதாரம், அந்த அவதாரம் நான் தான் சொல்லி அவரு ஒரு தத்துவத்தை கொண்டு வந்துட்டார். அவர் பேர் என்னன்னா, அது கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பஹாவுல்லா அல்லா. அவரு சொல்கிறார் நானே கல்கி பகவான் வந்துட்டு. அப்புறம் இது டெல்லியில் ஒரு பெரிய கமல கோயில், கமலத்திலே கட்டுக்கிற ஒரு பெரிய கோயில் கல்கி பகவானுக்கு, கல்கி பகவான் நானே சொல்லி அவர் ஒருத்தர். அப்புறம் பாகிஸ்தானில் ஒரு கோயில், அவர் 1300 வருடங்கள் முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டார், நானே கல்கி பகவான் சொல்லி. பெங்களூரில் ஒரு டிவி ஸ்டுடியோவில் சண்டே ஆயிடுச்சு, 6-7 பேர் வந்துட்டாங்க, நானே கல்கின்ட்டு. எல்லாரும் அவங்கவுங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸ்டுடியோலேயே வந்து 4-5 பேர் வந்து சாஃப்ரன் துணி போட்டுக்கிட்டு ஒரு கட்கம் வச்சுக்கிட்டு நானே கல்கி பகவான் சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவங்க ஆடியன்ஸ் எல்லாம் அவங்கள துரத்தி விட்டு அது ஒரு பெரிய கலாட்டம் ஆயிடுச்சு. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, பகவானோட அவதாரம் இருக்கிறேன்னா ஆல்ரெடி பாகவதமில் மென்ஷன் பண்ணியிருக்கணுன்றது சொல்கிறேன். அது சொல்ல வரேன், பாகவதமில் மென்ஷன் பண்ணியிருந்தா தான். ஏன்னா அந்த பாகவதமில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, விஷ்ணு அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் கூட பத்மாவதியோ என்னமோ இல்லை, அஞ்சனா வேறு. அஞ்சனா வந்து இவங்க புத்தரோட அது அவங்க அம்மா பேர். ஸோ இந்த மாதிரி இந்த குதிரை பேர், அப்புறம் அவர் எத்தனை அடி இருக்காரா, எத்தனை ஃபீட் இருக்காங்க அவங்க ஹைட்டு, அது கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க பாதத்தை காமிக்க சொல்லணும். நம்ம அவங்க யார் பகவான் அவதாரமாக அவங்க நீங்கள் உங்கள் பாதத்தை காமிங்கன்னு சொன்னால் அந்த பாதமே தெரிஞ்சிடும். அந்த பாதத்தில் எல்லாம் பிரிண்ட் இருக்கும், பகவானோட கொடி, அப்புறம் வந்து சங்கு, சக்ரா, கதா, பத்மா, அப்புறம் வந்து ரதம், அப்புறம் சந்திரனோட ஆகாரம், இது எல்லாமே ராதாராணியோட பாதையிலையும் இருக்கும், கிருஷ்ணரோட பாதையிலையும் இருக்கும், என்னோட விஷ்ணு அவதாரோட பாதையிலையும் இது இருக்கும். ஸோ இதனால இந்த மாதிரி சொல்லி நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு 5000 வருடங்கள் முன்றது என்ன சொல்லியிருக்காங்களோ இப்போ நடந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன எதுக்காக கல்கி அவதாரம் எடுத்தாருன்னா, எடுக்க போறாருன்னா, அசுர இது ராஜ்யத்தை ஆள்றவங்களே வந்து என்ன ஆகுறாங்க, கொள்ளைக்காரங்களாயிடுறாங்க. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றாங்க, மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு எடுத்துட்டு போய் வேற பேங்க்ல போட்டுட்டு இருக்காங்க. சுவிஸ் பேங்க்ல அந்த மாதிரி பேங்க்ல போட்டு அவங்க வந்து அவங்க சுவார்த்தத்துக்காக, அவங்க சுயநலத்துக்காக அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பவே சொல்லிட்டாரு வேச மகர்ஷி, இது இப்போ ஆள்றவங்களே, அதாவது சத்திரியர்களே, ராஜர்களே அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ இருக்கிற இவங்க யார் சீட்டில் உட்காந்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொள்ளடிச்சு வேறு இடத்துல போய் இப்போ அது சம்பாதிக்கிறது. இங்கே சம்பாதிக்க முடியாது, அதனால வேறு இடத்துல போய் சம்பாதிக்கிறது.
நிறைய ஸ்கேம்ஸ் நிறைய ஸ்கேம்ஸு. இப்போ ரீசெண்டாக ஆதானி ஸ்கேமு, அந்த இதுக்கு என்னது விண்ட் ஃபேனுக்கோ ஏதோ ஒரு இது ஸ்கேம் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய லஞ்சங்கள், நிறைய கமிஷன் அடிக்கிறது, அரசாங்கத்தை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற பகவானுக்கு தெரியும். அதனால தான் நான் எடுக்க போகிறேன். எப்போ எடுக்க போகிறேன்? 4,32,000 வருடங்கள் ஆன பிறகு நான் வந்து கல்கி அவதாரம். எப்போ? யுகசந்தியான்னு சொல்லியிருக்காங்க. யுகசந்தியான்னு என்னன்னா கல்கி கலியுகத்தோட எண்டில், அந்தத்தில், அப்புறம் வந்து சத்தியுகத்தை பிராரம்பத்தில், அந்த ரெண்டும் வந்து சந்தி ஆகும், ரெண்டும் கலையும். அந்த சந்தியத்தில் இப்போ நம்ம திரிசந்தியான்னு சொல்லுவோம். திரிசந்தியம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம், விஸ்வநாத் சக்கரவர்த்தி பாட்டுக்காரர் இல்லையா, லாஸ்ட்ல யஷ பிரசாத பகவத் பிரசாத யஷ பிரசாத நகதி கட்டோபி தியாயன் சுவம் ஸ்தஸ்ய திரிசந்தியம். திரிசந்தியம்னா காலையில், மத்தியானம், சாயங்காலம், அதான் திரிசந்தியம். ஏன்னா 3 சந்தியம் வந்து காயத்ரி ஜபம் பண்ணுவோம். அப்புறம் வந்து குருவுக்கு வந்து நம்ம வந்து இது ஒபேசன்ஸ் பண்ணுவோம் 3 சந்தியத்தில். அதே மாதிரி யுகசந்தியான்னா ஒரு சந்தியாவும் இன்னொரு சந்தியாவும் வந்து கலந்துக்கிறது. அதாவது கலியுகம் வந்து எண்டில், கலியுகம் வந்து கலியுகத்தோட அந்திய காலத்தில், அதுக்கப்புறம் சத்தியயுகம் வந்து ஆதி காலத்தில், அதாவது பிராரம்ப காலத்தில் ரெண்டும் வந்து ஜாயின் ஆகும். அந்த டைமில் நான் வந்து அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் நான் வந்து கல்கி பகவானோட அவதாரம் எடுக்கிறேன். ஸோ இப்படி நிறைய அகாடமிக் ஸ்டடீஸ், இப்போ இந்த கல்வி, பௌதிக கல்வி, ஜடக்கல்வியில் கூட நிறைய வந்துருச்சு. நான் கல்கி பகவான், நான் அவங்க அந்த அவதாரம் இந்த அவதாரம் சொல்லி நிறைய இது மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் ஃபாலோ பண்ணுற மக்கள் எல்லாம் படிச்சிருக்கவங்களே, நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன்ஸு, அவங்களே வந்து ஏமாந்துடுறாங்க. கல்கி அவதாரம் எடுத்தாச்சு, இவர் தான் கல்கி. இன்னொன்று ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா 2012 உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், பிரபுக்கெல்லாம் தெரியும், நமக்கு நான் இருக்கும், உலகமே அழிஞ்சிடும்னு சொல்லிட்டாங்க. நான் இருக்கா உங்களுக்கு? 2012 அவர் யார் சொன்னது? வி.கே. நாயுடு தான் சொன்னது. அவர் தான் சொன்னது. 2012 சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்மகுமாரிஸ் வந்து எவ்வளோ ஃபால்ட்டு கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க, தவறான கருத்துக்கள் கொடுக்குறாங்கன்றது. பிரம்மகுமாரிஸ்லாம் தெரியுமா, சரியான ஃப்ராடு. நிறைய வந்திருக்கு அவங்க இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. அவங்க என்ன இது ராசலீலா பண்ணுறது, பெண்களை கூட்டிகிட்டு போய் ராசலீலா பண்ணுறது, நிறைய கேசஸ் இருக்குது அவங்க மேலே, அவங்க மேலேயும். அப்புறம் வந்து இவர் நம்ம ஜெகத்குரு அவர் மேலேயும் ஈசா, அவங்களும் மேலே நிறைய இருக்குது. பெண்களை வந்து ஆக்சுவலாக ஆசிரமத்தில் வச்சுக்க கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஈஷாக்காரங்க பெண்களே அவங்களோட தான், இவங்க பிரம்மகுமாரிஸோட தான். நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை அங்கே இல்லை, ஆக்சுவலாக பெண்களையே ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கு இதே இல்லையே, தகுதியே இல்லையே. இது வேத நூல்களே சொல்கிறாங்களே, அவங்க எதாக இருந்தாலும் கோயிலுக்கு போகணும், அதை சேவையை பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்ரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், வந்துடணும், அவ்வளோதான். அங்கே பிரம்மச்சாரிசி சன்னியாசிசி மட்டும்தான், அவங்களுக்கு இதே இல்லை. அப்படின்னா கிரகஸ்தாசிரம் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ சில கோயில் என்ன பண்ணாங்க, கிரகஸ்தாஸ்க்கே செப்பரேட்டாக ஒரு இது இருக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கணும், பிரம்மச்சாரிஸ் அங்கே போகக்கூடாது. அதே மாதிரி மாதாஜிஸ் வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு அலோவே பண்ணுறதில்ல, வேற எங்கேயும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆமாம், விடுறதில்ல, அனுமதியே கிடையாது. அதான் வேத நூல்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இயக்கத்தை வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இது கல்கி பகவானோட அவதாரத்தை வந்து முன்னாடியே பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம சைத்தன்ய சரித்திரத்தில் பார்த்தா யார் அவர், பட்டாச்சாரியா, இவர் சார்வபௌம பட்டாச்சாரியா. யார் தெரியுமா சார்வபௌம பட்டாச்சாரியா உங்களுக்கு? ப்ரகஸ்பதியோட அவதாரம் அவங்க கலியுகத்தில். சார்வபௌம பட்டாச்சாரியா என்ன பண்ணார், ஒரு தடவை இவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போயிட்டு பூரியில் பார்த்த உடனே அவருக்கு இந்த இது என்னது சாத்விக பாவம் எல்லாமே வந்துடுது அவங்களுக்கு. வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க சைத்தன்ய மகாபிரபு. விழுந்த உடனே சார்வபௌம பட்டாச்சாரி அவரை நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அவர் சன்னியாசியாக இருந்துக்காரு, யாரோ அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க, யாரோ விழுந்துருக்காங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. இவர் சார்வபௌம பட்டாச்சாரியா எல்லா மாயாவாதி இதுவங்களுக்கும் அவங்க வந்து தலைவர். அவங்க
எத்தனை ஸ்கூல் இருக்கோ மாயாவதி, எத்தனை குருக்குள் இருக்கோ எல்லாருக்குமே அவர் தலைவர். அவர் பார்த்த உடனே சாரபாபா பட்டாச்சாரி அவருக்கு ஒரு இது வந்துருச்சு, இவர் யாரோ ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது சொல்லி அவரை தூக்கின்னு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதாவது ஜெகநாத்புரிக்கும் சாரபாபா பட்டாச்சாரியா வீட்டுக்கும் ஒரு குகை இருக்குது. நீங்கள் போயிருக்கீங்களா? புரி ஜெகநாத்துக்கு போயிருக்கீங்க தானே? அந்த குகை காமிச்சாங்களா உங்களுக்கு? ஒரு குகை இருக்குது, அது நேராக அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே போகலாம். அந்த அண்டர் கிரவுண்டை நம்ம போக முடியாது, அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே கொண்டு போயிருக்காரு இவர். அந்த வழி இப்போ இருக்கு யாரையும் விட மாட்டாங்க, அலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த வழி வருது வந்து சாரபாபா பட்டாச்சாரியா வீட்டில் தெரியுது. இந்த இடத்த தான் சாரபாபா பட்டாச்சாரியா உட்காந்தது, சைத்தன்ய மகாபிரபு உட்காந்து பேசுறது அந்த இடத்துல இருக்கு. அந்த குகையோட வழியும் அதில் இருக்கு, அவங்க வீட்டில் இருக்கு, சாரபாபா பட்டாச்சாரியா வீட்டில் இருக்கு. போகுது போகுது, ஆமாம் ஆமாம். ஆனால் உள்ள விட மாட்டாங்க, உள்ள விட அலோ பண்ணுறது இருக்கு ஆனால் அலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. சரி, அந்த இடத்துல கொண்டு போய் சைத்தன்ய மகாபிரபுவை படுக்க வைக்கிறாரு. அப்புறம் படுக்க வச்சுட்டு எல்லாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது இந்த மாதிரி சாரபாபா பட்டாச்சாரியா வந்து மகாபிரபு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தா இவங்கெல்லாம் ஓடி ஓடி வராங்க பார்க்கறதுக்காக. அந்த டைமில் கோபிநாத் பட்டாச்சாரியா, இவர் யாருன்னா சாரபாபா பட்டாச்சாரியோட மாமனார், அவர் அங்கே வராரு. ஸோ சாரபாபா பட்டாச்சாரியா என்ன நினைக்காரு, இவர் யார் முழுமுத கடவுள்னு சொல்லி தெரியல அவருக்கு. கோபிநாத் பட்டாச்சாரியாவும் சாரபாபா பட்டாச்சாரியும் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபிநாத் பட்டாச்சாரியா கேட்குறாங்க சாரபாபா பட்டாச்சாரியா, சாரபாபா பட்டாச்சாரியா கேட்குறாங்க, யார் இந்த ஆள் இப்படி இருக்காரு, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தேஜஸாக இருக்காங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது கோபிநாத் பட்டாச்சாரியா சொல்கிறாங்க, நித்யானந்த பிரபு வந்துட்டாங்க, முகுந்தாஸ் தத்தா மாரிய பக்தர் எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து ஜெகநாத் தாஸ் யார், ஜெகநாத் இது அவர் பேர் அப்பா பேர் என்ன, இவர் ஜெகநாத் மிஸ்ரா பூர்ணதாஸ் அவர் அப்பா பேர், சைத்தன்ய மகாபிரபு அப்பா பேர். அவங்களோட அப்பா பேர் வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி. ஸோ ஜெகநாத் மிஸ்ராவோட பையன் நீலாம்பர சக்கரவர்த்தியோட பேரன் யாரு, சைத்தன்ய மகாபிரபு. நீலாம்பர சக்கரவர்த்தி பேர் சொன்ன உடனே சாரபாபா பட்டாச்சாரிக்கு புரிஞ்சிடுது, ஓ இவர் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சு. இவங்க அப்பா பேர் வந்து மகேஸ்வரா விஷாராதா, மகேஸ்வரா இவங்க அப்பா பேர். யார் அப்பா பேர்? சார்வபௌம பட்டாச்சாரியோட அப்பா பேர் மகேஸ்வரையும் நீலாம்பர சக்கரவர்த்தி 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அது தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு சார்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலே ஒரு அன்பு வந்துடுது, ஓ இவர் எங்கள் ஃப்ரெண்டோட பேரன், இவங்களை வந்து நல்லா பார்த்திக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு கோபிநாத் பட்டாச்சாரியா மாப்பிள்ளை, அவங்களோட மாப்பிள்ளை தானே சொல்கிறாங்க, இவங்க வந்து சன்னியாசி, இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவரை பார்த்த உடனே அந்த சாத்விகமான இந்த இதெல்லாம் வந்துடுது அவங்களுக்கு. சாத்விக பாவனை என்ன தெரியும் அவங்களுக்கு, அஷ்டசக்தி பாவம் வருது, இது ரோமாஞ்சம் ஆயிடுது, அப்புறம் வந்து ஆனந்த கண்ணீர் வருது. இதெல்லாம் சாண்டிங்கில் வரணும் நம்மளுக்கு, எந்த பிறவியில் வருதோ தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்மளே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வந்து இது உருள் சேவான்வாங்க, அப்படியே அதுக்கு என்ன சொல்றீங்க, உருள் சேவை, அப்படியே இந்த கோயிலில் வந்து அங்க பிரதட்சணம் இதெல்லாமே இப்போ வந்துடும். அப்புறம் வந்து கத்கத ருதயா அகிலா, சிக்ஷாஷ்டகம் வருது இல்லை, கத்கத ருதயா அகிலா, குரல்லே வராது, பேசவே முடியாது, இங்கே சோக் ஆகிடும், த்ரோட் இது வந்து சோக் ஆகிடும், பேச்சு வராமல் அப்படி நின்றுடும். இப்போ யாராவது நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னா நம்மளால பேச முடியாது, ஒரு நாட்டு இமோஷனல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம பேச்செல்லாம் நின்றுடும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும், கண்ணில் தண்ணி தான் வரும். இதெல்லாமே அஷ்டசாத்விக பாவா இது பேர். இந்த அஷ்டசாத்விக பாவா வந்தால் தான் நம்மளோட சாண்டிங் வந்து பியூர் சாண்டிங். அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன சுத்தநாம் அது பேர். ஃபர்ஸ்ட் வந்து நாமாபாசு, சுத்தநாமு, அபராதநாமு. அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா அபராதம் பண்ணிட்டு நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நாமாபாசன்னா வித்தவுட் அஃபென்சஸ், அபராதம் இல்லாமல் குற்றங்கள் இல்லாமல் நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து சுத்தநாம், அதாவது இந்த பாவங்கள் எல்லாம் வரணும், அஷ்டசத்துவ பாவங்கள்லாம் வரணும். இதெல்லாம் இருக்குது சாண்டிங்கில், இந்த ப்ராசஸ் இருக்குது. அந்த சாண்டிங் ப்ராசஸ் வரதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு பற்றி படிக்கிறோம், அவதாரங்களை பற்றி படிக்கிறோம், நிறைய சர்ச்சை பண்ணுறோம், கோயிலில் போய் பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பங்களாதேஷில் ஒரு காரணம் என்ன, பிரச்சாரம் தான். இல்லை பயங்கரமான பிரச்சாரம்ன்றேன், சம பிரச்சாரம், பவர்ஃபுல் பிரச்சாரம். அந்த அளவுக்கு குரு மகாராஜ் வந்து பக்தி விருக்ஷா ப்ரோக்ராம்ஸு, நிறைய செல் ப்ரோக்ராம்ஸு, நமஹாட்டா ப்ரோக்ராம்ஸு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் குரு மகாராஜ்.
அதனால தான் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் மாதிரி சக்ஸஸ் இந்தியாவில் கூட ஆகல, அந்த அளவுக்கு பாருங்கள். பங்களாதேஷ் என்ன தமிழ்நாடு அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான் பாப்புலேஷன். தமிழ்நாடோட கம்மி தான். தமிழ்நாட்டில் 8 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதோட ரொம்ப கம்மி தான், ஒரு 3-4 கோடி இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவு தமிழ்நாட்டில் பாதி கூட இல்லை. அங்கே 60 கோயில் இருக்குது, 40லேருந்து 50 கோயில் இருக்குது, 25 கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்குது. பிரச்சாரம் தான் அந்த அளவுக்கு குரு மகாராஜ் வந்து ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பிரச்சாரத்தால் அவங்க தாங்க முடியல, அவங்களால ஒரே பொறாமை நிறைய பரவிடுச்சு. ஹரிநாமம் எங்கள் இடத்துல எல்லா இடத்துலையும் ஹரிநாமம் பரவிடுச்சு. நிறைய இந்துஸ் வந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டாங்க. அந்த 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 பொறாமையை தடுக்கணும்னு சொல்லி தான் இவரை தூக்கி உள்ள போட்டது சின்னமய கிருஷ்ணதாஸை. அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன் அதுக்கு. அவர் என்ன பண்ணார், இந்துஸ் இதே ஒரு பெரிய ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாரையும் சேர்த்துட்டார் ஒரே இடத்துல, ஒரு பிளாட்ஃபார்மில் சேர்த்துட்டார். ஒரு பெரிய ப்ரொசஷன் பண்ணாங்க. அந்த ப்ரொசஷன் இதெல்லாம் காரணம் என்ன, குரு மகாராஜோட ப்ரீச்சிங்கு, பயங்கரமான ப்ரீச்சிங். குரு மகாராஜ் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கும் அவங்க எல்லாருக்குமே உட்கார்ந்து சொல்ல முடியாது, குருநாதர்கள் எல்லாமே. இப்போ இங்கே என்ன தமிழ் சரண் ஒருத்தர் வச்சு அவரை வந்து பெரிய ப்ரீச்சர் பண்ணிடுவாங்க. ஒரு கோயிலுக்கு வந்து அந்த கோயிலில் தலைவர் யாரோ அந்த தலைவருக்கு நிறைய இது கொடுத்துருவாங்க, ப்ரீச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் லீடர் ஆகிடுவாங்க. லீடர்ஸை உருவாக்கணும் நம்ம. ஆக்சுவலாக லீடர்ஸை உருவாக்கணும் தான். அந்த லீடர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 பேர் 7 பேர் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதான் நான் இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜில் நான் அனுப்பிச்சது. அந்த மாதிரி தான் பரவணும். ஏன்னா இந்தியாவில் நாளைக்கு வந்து இது நிலைமை நம்மளுக்கு ஆக போகுது. அதனால தான் எல்லாமே இப்போ வந்து ப்ரீச்சிங் நிறைய பண்ணுங்கன்றாங்க குரு மகாராஜ், எல்லாம் ப்ரோபாட் டிசைபிள்ஸ். இந்த நிலைமை நம்மளுக்கு ஆக போகுது, ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளோட இது. அதனால தான் நிறைய ப்ரீச்சிங் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீச்சிங் பண்ண என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, வேறு இடத்துக்கு கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது, ஒரு நம்பிக்கை வந்துடுது. அவங்க வந்து இந்த மைண்ட் செட் ஆகிடும். அவங்க தாட்ஸ் வந்து அப்பா நம்ம இந்த மாதிரி தர்மத்தை வந்து நம்ம வந்து நிலைநாட்டணும், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகணுன்ற ஒரு இது நோக்கம் வந்துடுது. அதனால தான் இந்த பக்தி விருக்ஷா ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பக்தி விருக்ஷா வந்து 0 சாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு 16 ரவுண்டு கொண்டு போகிறது 6 மாதத்தில் கொண்டு போனோம். குளோபல் லெவலில் சக்ஸஸ் ஆகிடுச்சு இது. அந்த மாதாஜி ஒருத்தர் இருக்காங்க, நம்ம போயிருந்தோம் கோயிலுக்கு. அந்த மாதாஜி பார்த்தீங்களே, அந்த மாதாஜி குளோபல் லெவலில் பண்ணியிருக்காங்க, லண்டனில் பண்ணியிருக்காங்க ப்ரீச்சிங்கு. லண்டன், அமெரிக்கா எல்லா இடத்துலையும் அவர் ஒருத்தர். இது எப்படி தெரியுமா, ஒரு கிறிஸ்டியன்ஸோட இது எடுத்துகிட்டு ஐடியாலஜி எடுத்துகிட்டு பண்ணியிருக்குது. அவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தரையும் வந்து நாக் பண்ணுறாங்க, போய் ஒருத்தர் ஹார்ட் டச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த பக்தி விருக்ஷா ப்ரோக்ராமு நிறைய சக்ஸஸ் ஆகிடுச்சு. பெங்களூர்லாம் ஃபுல் சிட்டிஸ்லாம் இதே தான். ஒசூர் கூட பெரிய சிட்டி. இப்போது இங்கெல்லாம் பக்தி விருக்ஷா தான் நடக்கும் இனிமேல். இந்த மாதிரியெல்லாம் யாரும் கஷ்டம் தான் ஆகும், லேட்டாக நிதானம் ஆகும். அதனால தான் நான் வெளியே போகிறேன்றேன். ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸும் பண்ணும், வெளியே ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணும். இது இப்போ நம்ம கோயில் தமிழ் செல்வம் அட்ரஸ் சொன்னால் யார் வராங்க, நம்ம டிவோட்டிஸ் மட்டும்தான் வருவாங்க. வெளியே போன பாருங்கள், மாதாஜிக்கு லாஸ்ட் டைம் ஒருத்தர் கிடைச்சாரு, அவங்க நம்பர் எடுத்துக்க வாங்கினீங்களா, உங்கள் போய் நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருந்தார் மாதாஜி, நீங்கள் ஜெபம் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே ஒருத்தர் நம்ம வரலாம். அந்த மாதிரி பிக்கப் பண்ணி அவங்கள வந்து நம்ம லீடர் ஆக்கணும். அவங்கள வந்து டிவோட்டியாக லீடர் ஆக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் லீடர் ஆக்குவாங்க. இப்படியே பரவிட்டே இருக்கும். நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட் பிரபுக்கு தெரியும், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு. ஒருத்தர் 10 பேரை வச்சு 1000 பேர் பண்ணுவாங்க. இப்போ உங்களை ஏஜென்ட் உங்களை வந்து நான் பிரச்சாரம் பண்ணி உங்களை லீடர் ஆக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு 10 பேர் பண்ணுவீங்க. அந்த 10 பேர் ஒரு ஆளும் 10 பேர் எத்தனை பேர் ஆயிடுச்சு, 100 பேர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ப்ரீச்சிங் பண்ணுவோம். இப்படி ப்ரீச்சிங் பண்ணலன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவாங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இது வீடு எந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஆயிருக்கு, அப்படி தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம பரத வருஷத்தில் பக்திக்கு நிலையம், பக்திக்கு இது சென்டர், இது உலகத்துக்கே பக்தி என்னன்னு சொல்லி காட்சி கொடுக்குற ஒரு பெரிய இயக்கம் இது நம்ம பரத வருஷத்தில். லைனாக இது விலங்குகளை வந்து என்ன கசாப்பு கடைங்க இருக்குது எல்லா இடத்துலையும் கசாப்பு கடை வாங்குறதுக்கு காரணமே நம்ம தான். எங்களுக்கு என்னப்பா, அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம சும்மா உக்காந்தா இந்த மாதிரி தான் ஆகும். வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணாதான் இருக்கிற பக்தர்களை வந்து காப்பாற்றணும் இல்லையா, இருக்கிறவங்களுக்காவது பக்தி நம்ம கொடுக்கணும் இல்லையா. இருக்கிற நம்ம சனாதன தர்மிஸ் அவங்களுக்காக நம்ம பக்தி கொடுத்தா தானே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யாருமே சொன்ன வந்து அவன் பாட்டுக்கு அவன் சம்பாதிச்சுட்டு அவன் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். சம்பாதிக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாமே பண்ணணும். அது கூட இது இருந்தால் தானே பாதுகாப்பு வேண்டியது. நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லாமல் ஆயிடுச்சு நம்ம நாட்டில். நம்ம இது இப்போ ஏன் இப்போ பிரபு வீட்டில் வந்து பிரபு நீங்கள் வெளியே போங்க பிரபு, என்னோட வீடு இதுன்னு சொன்னால் என்ன சொல்ல என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி நிலைமை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாருக்குமே பொறாமை. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியாவை பார்த்தாவே பொறாமை. அது இல்லாமல் இப்போ இந்த கவர்மெண்ட் மேலே எல்லாருக்குமே கண்ணு இது பண்ணுறாங்க.
ஏன்னா ஈவில் ஐயன் சொல்லுவாங்க இல்லையா, ஈவில் ஐயனுக்கு என்ன சொல்கிறீங்க அதுக்கு தமிழில்? ஈவில் ஐயனா கண் திருஷ்டி பட்டுரும் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லார கண்ணும் உலகமே நம்ம மேலே தான் பட்டிருக்கு இப்போ. அதனால நம்ம எல்லாருமே இந்த இதுக்கெல்லாம் ஒரு எல்லாரும் கை இதாக சேர்த்தா தான் நம்ம கிளாப்ஸ் இது வரும், சவுண்ட் வரும், இல்லைன்னா வராது. அதனால தான் இந்த பக்தி ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் பைலட், இது பைலட் பக்தி ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம்னு சொல்லி இதுக்கு பேர். ஃபாஸ்ட்டாக பக்தராக்குறது. இந்த மாதிரி நிறைய பேர் பக்தராக்கிட்டாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு மாதாஜி 10 குரூப் பண்ணுறாங்க பெங்களூரில். ஒரு மாதாஜி 10 குரூப்பு. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, கன்னடாலையும் இருக்குது. நான் அதனால தான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே பக்தராகணும். நான் மட்டும் பேசினா ஆகாது. நீங்கள் எல்லாரும் பேசணும், நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், ப்ரீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான். அதனால தான் புக்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பிரபுபாதர் எந்த அளவுக்கு ஒருத்தரே கஷ்டப்பட்டு பாருங்க. ஒரு மாதமும் ஒரு சர்வீஸில் எங்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய பேர் புக்ஸை படித்து மாறுறாங்க. படித்தவங்களாம் புக்ஸை எடுத்து படிச்சுட்டு மாறுறாங்க. மீதியெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும். நம்ம பிரச்சாரத்துக்கு போனால் தான் முடியும். எனக்கு என்னப்பா அவங்க பாட்டுக்கு நம்மளால பண்ணுறது ஆவது பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு நம்ம போகிறதெல்லாம் வேண்டாம். போனால் நல்லது தான். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். இருக்கிறவங்களுக்காவது நம்ம பக்தி கொடுக்கலாம் இல்லையா. நம்ம அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சில் இந்த ஒரு ஏரியாவில் நம்ம பண்ணலாம் இல்லையா. அது கூட நம்ம பண்ண கார்னர்ல இருக்கோம். அந்த பக்கம் அடிச்சிருக்கு. இந்த ஆப்போசிட்ல அவங்க கிறிஸ்டியன் சிவபெருமான், இந்த பக்கம் நாஸ்திகர் கடவுளே இல்லன்னு இருக்காங்க. அப்படிதான் சுத்தி இருக்காங்க. உலகமே அப்படிதான் இருக்கு மாதாஜி. இங்க விட்டுருங்க மாதாஜி, இங்க விட்டுருங்க. எங்க சான்ஸ் இருக்கு அங்க போங்க, அவ்வளவுதான். எங்க வாய்ப்பு இருக்கு அங்க போலாம். அது ஃப்ராக் இன் தி வெல்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அங்க வேண்டாம், நான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி. இப்போ எங்க வீட்டு ஆப்போசிட் கிறிஸ்டியன் தான் இருக்காரு. இருந்தாலும் எதிர்ல கிறிஸ்டியனே ஃபுல் ஸ்ட்ரீட் நான் வெஜிடேரியன்ஸ் தான். நாங்க நானே இன்னொருத்தர் தான் வெஜிடேரியன்ஸ். எல்லாமே நான்வெஜ் தான். பக்கத்துல கடவுளே நம்பிக்கை இல்ல. ஆனா அவங்க உங்ககிட்ட பேசுறாங்களா? இப்ப பேசுறது இல்ல, முதல்ல பேசுவாங்க. இப்ப வந்து அதான் நான்வெஜ் தான் சாப்பிடுறது அதெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை போறது அந்த மாதிரி எங்கேயுமே வீட்டுக்கு போறதுல கோயில் எங்கேயுமே போக மாட்டாங்க. இது ஹோட்டலுக்கு மட்டும் வாரத்துல ஒரு நாள் போய் சாப்பிட்டு வருவாங்க. இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு கிணறுல ஒரு தவளை இருக்கு. அந்த தவளை கிட்ட ஒரு பெரிய கடல்ல இருக்கிற ஒரு பெரிய தவளை வருது. அந்த தவளை வந்து இந்த தவளை கிட்ட இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த கிணறுல இருக்கிற தவளை என்ன சொல்லுதுன்னா, யார் நீ ஏன்னு கேட்குறாங்க. நீ என்ன தெரியாதா, நான் கடல்ல இருக்கிற பெரிய தவளைன்னு சொல்லுது. கடலா? ஏன்னா இந்த கிணறோட பெருசா உங்களோட தவளை, உங்க கிணறுன்னு கேட்குறான். ஏன்னா அந்த தவளைக்கு வந்து இந்த கிணறு தவிர வேற எதுவுமே தெரியாது. பெரிய உலகமே அதுதான் அந்த தவளைக்கு. அப்புறம் அந்த ஃப்ராக் சொல்லுது, எவ்வளோ பெருசாக இருக்கும் உங்கள் கடலை, இந்த ஒரு கிணறு மாதிரி, இந்த ஒரு கிணறுக்கு பாதி வருமான்னு கேட்கும். இது தலை அடிச்சுக்கும். நெக்ஸ்ட் இப்போ கேள்வி கேட்கும், இதுக்கு 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமா, 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமா, 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமான்னு கேட்கும். அரே உனக்கு பைத்தியக்காரி, நீ வா என் கூட வா, என் கடல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காமிக்கிறவான்னு சொல்லி. அப்படியே நம்மளோட பிரெயின்ஸ் எல்லாம் டைனி பிரெயின்ஸு. ஸோ நம்ம ப்ராடாக வந்து திங்க் பண்ணணும். ஒரே இடத்துல நம்ம இருந்துக்கிட்டா அந்த மாதிரி தான் ஆகும். இங்கே ப்ரீச்சிங் பண்ண முடியாது, அங்கே ப்ரீச்சிங் பண்ண இருக்கிற இடத்துல போய் பண்ணலாம், இல்லாத இடத்துல போய் பண்ணலாம். யார் ஏற்றிக்கிறாங்களோ. இப்போ பாருங்க, கோயிலே நீங்களே பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேரை மீட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வராங்க. இப்போ நம்ம அங்கே போனதுனால அந்த மாதாஜி ரெகுலராக வராங்க. இப்போ நீங்கள் அந்த போனதுனால அந்த மாதாஜி ஒரு ஜெபமாலை வாங்கினாங்க. நீங்கள் போனதுனால ஒரு பகவத்கீதா கேட்டாங்க. நம்ம போனதுனால தாமோதர ஆரத்தி பண்ணாங்க. நீ மாதாஜியை வச்சு அந்த தாமோதர ஆரத்தி வந்து 4 லட்சத்து பேர், ஐ மீன் 4000 பேர் பார்த்துருக்காங்க. 4000 பேர் பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபுபாதர் குருமஹாராஜோட கருணால, உங்களோட கோஆப்ரேஷன்னால so many have offered தாமோதர் லேம்ப். ஒரு தடவை தாமோதர் லேம்ப் ஆஃபர் பண்ணாலே பல மடங்கு ஆன்மீகமான பலன்கள் வரும். we are giving chance, we are facilitating him. நம்ம வந்து வசதி கொடுக்கணும். அந்த பொண்ணு என்னாச்சு? நீங்க அவங்கள இது பண்ணி இது நம்பர் வாங்கிருக்கீங்க.
பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கிருஷ்ணா இதுல இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எல்லாம் இந்த ஆட்ல வர்றது அந்த இதுலயே இருக்கிறாங்க, அந்த மயக்கத்துல இருக்காங்க. இல்லை டைம் தெரியும், ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பொண்ணு பாருங்க, ஒரு தடவை தான் நம்ம அவங்கள கூப்பிட்டு பசனுக்கு நிற்க வச்சோம், பகவத்கீதை புக் கொடுத்தோம், அவ்வளோதான். ரெகுலராக வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து இந்த ஏழையே இல்லை அந்த பொண்ணு, வேற ஏடை எங்கேயோ இது முனீஸ்வரங்க என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் நம்ம பக்தி விருஷா இப்படி தான் பண்றது. பக்தி விருஷால புக் டிஸ்ட்ரிபியூஷனு, பிரசாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் அவங்க போடுறாங்களா? ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இது வந்து சோஷியல் மீடியா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்லோகாஸ் போடுறது, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸ்மால் ஸ்டேட்மெண்ட்ஸு, கீதா நம்மளோட என்ன சொல்கிறது, தலையெழுத்தையே மாற்றும், இந்த மாதிரிலாம் சின்னதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு புரியும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரும், ஆர்ட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரும், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அதனால தான் நம்ம வெளியே போய் ப்ரீச்சிங் பண்ணான்னு சொல்கிறது. வெளியே போய் ப்ரீச்சிங் பண்ணால் இந்த சான்சஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே இருந்துட்டால் நம்ம இங்கே இருக்கணும், இங்கே சார்ஜ் பண்ணிக்கணும், இங்கே சார்ஜ் பண்ணி அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணணும், இங்கே பக்தர்கிட்ட கேட்கணும். அந்த கேட்டுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் இவங்களுக்கு ப்ரீச் பண்ணலாம். முக்கியமாக பக்தி விருஷா ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பிரபுஜி மாதாஜி அதெல்லாம் கூப்பிடவே கூடாது, சார் மேடம் இந்த மாதிரி தான் கூப்பிடணும். நம்ம போனவுடனே அந்த மாதிரி கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவங்க வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்கப்பா. உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப இது இருக்குப்பா, ரொம்ப இது ஃபரக் இருக்கு, வித்தியாசமாக இருக்காங்க. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி தான் பேசணும். ஏன்றி சென்னாகிதுரா, என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். பக்தர்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட பேசவே கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கொலீக் கிட்ட எப்படி பேசுகிறாங்க கம்பெனியில், அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பக்தி விருஷால. எப்படியெல்லாம் பேசணும், இது ஒரு ட்ராமாவே நாங்கள் பண்ணோம். ஒரு ட்ராமா பண்ணி ஒருத்தர் வந்து கர்மியாக வருது, ஒருத்தர் வந்து இதாக டிவோட்டியாக பேசுறது, இப்படி பேசி தான் அவங்கள பக்தராக வந்து நம்ம ஆக்கர்ஷணை பண்ண முடியும், கவர முடியும். அதனால் இது நீங்கள் பக்தி விருஷா லீடர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ரெடியாக இருந்தால் நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து எல்லாம் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம ஜூம்லேயே பார்த்துக்கலாம், ஜூம்லேயே நம்ம பேசலாம். நம்மளோட கேள்விகள், டவுட்ஸ் இதெல்லாமே இதிலே இருக்குது. ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1/2 hour அவ்வளோதான். மண்டே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம்ஸு. இது நான் பண்ணல, அந்த மாதாஜி பண்ணுறாங்க. அந்த மாதாஜி பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட அவங்களுக்கு சரியான பரபரப்பு மாதாஜி. குரு மகாராஜுக்கு ரொம்ப க்ளோஸு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவரு தான். ரொம்ப க்ளோஸ் குரு மகாராஜுக்கு. அவங்க பேர் தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, குரு மகாராஜுக்கு எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும், சீடர்கள் 50,000 பேர் இருக்காங்க. இவங்க பேர் எப்பவும் தெரியும், இவங்க பேர், புருஷன் பேர், பிரபு பேர் எப்பவும் தெரியும். சரியா என்னாச்சு ப்ரீச்சிங் பண்ணுறாங்க தெரியுமா? பிரபுஜிஸ் எல்லாம் அவங்க காலில் விழுந்துடுறாங்க அப்படியே, அந்த அளவுக்கு ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. ப்ரீச்சிங் தான் எசன்ஸ் அவங்களுக்கு. தினக்கும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு, நடக்க முடியாது, குனிய முடியாது, அப்படியே விடமாட்டான்றாங்க. நிறைய மிடில் ஈஸ்டில் பண்ணாங்க. அவங்க முஸ்லீம் கண்ட்ரியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண முடியும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். இப்போ பங்களாதேஷ் என்ன நடந்திருக்கு, அவங்க பிரபு சொன்ன மாதிரி நைட்லலாம் ப்ரீச்சிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஜூமு இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்ம ப்ரீச்சிங் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு யாரும் பிரபுஜிஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ண, மாதாஜிஸ் பண்ண போதும். ஏன்னா மாதாஜிஸ் வந்து பிரபுஜிஸ் வேண்டாம், அது ஏன்னா இது சேஃப்டி இல்லை. அதனால மாதாஜிஸ் மட்டும்தான். பிரபுஜிஸ் வந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் லிங்க் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதனால் மாதாஜிஸ் தான் ப்ரீச்சிங் பண்ணணும். ஒருவேளை பிரபுவை நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அவர் யாராவது வந்தால் பிரபுஜிஸ் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். புக் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு கேதர் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் வந்து நம்ம நிறைய பேரை உருவாக்கலாம். அதான் நிறைய பேர் வராங்க. பேசுகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி பேசுகிறவங்க வேணும் அவங்கக்கிட்ட. பாருங்க, இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு தாமோதரோட மெர்சி அது. எனக்கு ரொம்ப நாளாக மாதாஜிக்கு சொல்லி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அங்கே பண்ண ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு எனக்கு. அப்போ ஏன் பண்ண முடியலன்னா, என்ன சொல்கிறது, பெரிய ஆகாயத்து மாதிரி எனக்கு பௌதிக பிஸ்னஸ் அந்த அளவுக்கு பெரிய வரது ஒன்றும் இல்லை, அதில் குப்பை தான். அதுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே. ஆனால் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கிருஷ்ண கான்சியஸில் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, என்னோட சாதனாவே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வெளியே வர முடியல. எப்போ பார்த்தாலும் ஃபோன், கஸ்டமர்ஸ் தான் ஃபோனு, பக்தர்கிட்ட பேசவே முடியல. ரொம்ப என்ன ஆயிடுச்சு, விரக்தி ஆயிடுச்சு எனக்கு. அதனால இது இப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னா,
டைம் ரொம்ப லிட்டில் டைம், வெரி ஸ்மால் டைமை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும். லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பட் ஹெவி ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் மீதி டைம் எல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ் நமக்காக அதுக்காக ஒதுக்கி வைக்கணும். ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கு மேலே 50 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு 5 hours 3 hours நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது பிஸ்னஸ். என்ன கேட்டால் பிஸ்னஸ் எது இருந்தாலும் அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணால் வேஸ்ட்டு. எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹெல்த் இது ஏன்னா இது நோய் இல்லாமல் இதே இல்லை, எல்லா நோயும் வருது. அது ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிவிட்டா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் அப்புறம் பார்த்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு 5-6 வருஷம் தான் நம்ம பண்ண முடியும். ஒரு 10 வருஷம் நம்ம பண்ண முடியும், 65 வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இப்போ நம்மளால் கீழே உட்கார முடியல என்னால். இப்போ நிறைய இன்னொரு ஸ்கூலில் இப்போ கூப்பிட்ருக்காங்க. நான் பெருமைக்காக நான் சொல்ல, எனக்கு யார் சப்போர்ட் வேணும். 2 ஸ்கூலில் ரெடியாக இருக்குது. இப்போ ஆனேக்கல்ல ஒரு ஸ்கூலில் ரெடியாக இருக்குது. அப்புறம் டெக்னிகோட்டில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ஊர், அங்கே ரெடியாக இருக்காங்க. என்னால் போக முடியல, டேட் கொடுக்க முடியல. இப்போ 2 ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்கூலில் கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். அப்புறம் ஏகாதசி 4 செஷன், லாஸ்ட் ஏகாதசி 4 செஷன் பண்ணேன். நான் ஒருத்தனே 4 செஷன் பண்ணேன். யாராவது இருந்தால் நான் 2 பிரித்து அவங்களுக்கு 2 செஷன் கொடுத்துருவேன். எனக்கு வந்து நான் ஒருத்தனே பிரச்சாரம் பண்ணும், நானே பெரியவன் ஆகணும், நான் பெரிய ப்ரீச்சர் ஆகணும், எனக்கு பேர் வேணும், அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, இருக்கவே கூடாது. அது நான் 10 பேர் வந்து பிரிச்சுக்கிட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டீம் ஒர்க் பண்ணும், ரிப்போர்ட்டிங் கரெக்டாக இருக்கணும். அப்படி பண்ணால் நிறைய நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அவங்க தான் பெரிய லீடர்ஸ். நிறைய 4 மணி நேரம் பண்ண இப்போ என்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? இத்தனைக்கும் எல்லாம் வில்லேஜ் பசங்க. ஒருத்தர் சொல்கிறான் மகாவிஷ்ணு சொல்லதுன்னு சொல்கிறான். அவ்வளோதான். ஒரு பையன் சரியான ஆன்சர்ஸ் கொடுக்குறான், கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுக்குறான். யார் இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா மகாவிஷ்ணுன்றான். டியூஷனில் ஸ்டார்டிங்கில் அப்படிதான் புக்கு படிச்சுட்டு நான் அப்படியே ஓன படிச்சிருந்தப்போ அதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஒரு சண்டே வாங்க அப்படின்ட்டு அதை பற்றி இன்ட்ரடியூஸ் கொடுத்தேன். ஒரு 4 பேர் வந்தாங்க. நீங்கள் டியூஷன் சொல்லி தரீங்களா? இப்போ முதல்ல சரி இன்ட்ரடியூஸ். அப்போ 4 பேர் வந்தாங்க. 2 பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. 2 பேர் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க, பகவத்கீதை அப்படின்னு அது கொஞ்சம் ஸ்கூல் பசங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? குட் ஹேபிட்ஸ். அது சும்மா புக்கை மட்டும் இன்ட்ரடியூஸ், இந்த புக்கை பற்றி சும்மா டிஸ்கஸ் நம்ம உடனே அவங்களுக்கு வந்து பகவத்கீதை பற்றி போகக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஓகே அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டோரிஸ், மெயின் ஸ்டோரிஸ். அவங்களுக்கு ஸ்டோரிஸு, ஸ்லோகா ரெசிடேஷனு, அப்புறம் ராமாயண கதைகள், மகாபாரத கதைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லணும். கீர்த்தன் மெயின், கீர்த்தன் டான்ஸு. நான் ஒரு வாரம் வரலன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க குழந்தைங்கள்லாம். டீச்சருக்கு சொல்லிவிட்டு கிருஷ்ணா சாரை வர சொல்லுங்கன்றாங்க குழந்தைங்க. ஏன் வரல அவங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நான் இன்னொரு டிவோட்டிக்கு சொன்னேன், பசங்களுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றார் அவர். மெயின் இருக்கிறதே பசங்க தான், குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு இப்போவே அந்த ஆன்மீகமான விதையை நம்ம நட்டி விட்டா நல்ல பக்தராக வந்துடுவாங்க அவங்க. அதனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. பக்திகா சாமி மகாராஜ் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பக்தி தொண்டு கொடுக்காமே இந்த மாதிரி அவங்க வந்து கெட்ட பழக்கத்துக்கு கெட்ட அசோசியேஷன் சாங்கித்யம் எடுத்துக்கிட்டு அவங்க இது என்ன சொல்கிறது, பண்ணாத பாவகாரங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம இந்தியாவில் முக்கியமாக. ஏன்னா நம்ம எல்லா இது இருக்குது, எல்லா வசதி இருக்குது நம்மளுக்கு. யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. எல்லோரும் பார்த்து பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இப்போது இதாக இருக்காங்க. சிலபஸே மாற்றுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இவங்க இந்த வாட்டி கொடுக்குற இந்த இதுக்கு ரிசல்ட்ஸுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க பிரபு. அரசாங்கமே சேஞ்ச் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி வரல. அந்த சத்ருஸ்லோகா எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் இதில் சொல்லியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜ். நெக்ஸ்ட் டைம் எழுதிட்டு வந்துருங்க சத்ருஸ்லோகா. அது வந்து ரிசைட் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் கொஞ்சம். சரி, ஓகே. சத்ருஸ்லோகா நீங்கள் சொல்லுங்கள். அந்த 10th சாப்டர் 10.8 9 10 அந்த மாதிரி ಭಗವದ್ಗೀತೆಲ್ಲ ಚತುರ್ ಶ್ಲೋಕ ಅಂತ 4 ಶ್ಲೋಕ ಇದೆ. ಭಾಗವತಮಲ್ಲಿ ಚತುರ್ ಶ್ಲೋಕ ಅಂತ ಇದೆ. ಈ ಶ್ಲೋಕಾಸ್ ಎಲ್ಲ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ನೆಕ್ಸ್ಟ್ ನಾವು ಅದನ್ನು ಬೈ ಹ್ಯಾಟ್ ಮಾಡೋಣ, ರಿಸೈಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅದರದ್ದು ಅರ್ಥನೂ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ஓகே. இன்னொரு தடவை நம்ம வந்து உக்ரம் வீரம் 3 தடவை பங்களாதேஷி பக்தர்களுக்காக அங்கே சாந்தி வரணும். மறுபடியும் கிருஷ்ணா கான்சியஸ் வந்து அங்கே வந்து நம்ம மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எல்லா பக்தர்களுக்கும் சாந்தியாக அவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம்.
உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். நரசிங்கதேவ் பகவான் கி விக்ன விநாசாயக நரசிங்கதேவ் பகவான் கி ஸ்ரீல பிரபுபாத கி ஸ்ரீல குருதேவ் கி கௌர் பிரேமானந்தே ஹரி ஹரி போல். இந்த கோயிலில் எதுவுமே பண்ணலையா? இது ப்ரொடெஸ்ட் பண்ணலையா இந்த மாதிரி எதுவும்? சண்டே இப்போ இல்லை கிளாஸ்ல சொல்ல சாண்டிங் பண்ண இல்லை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எதுவுமே பண்ணலையா? அது எதுவுமே அவங்க சொல்லலை. சரி சரி. கோயில்